அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் வெற்றி நடை போடுகிறது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் ஜோர் வெற்றி நடை போடுகிறது. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. பிஹைண்ட் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் மேஷம் ராசிக்கும் அந்த மேஷம் ராசியை தொடர்ந்து அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்களுக்குமான முருகன் வாக்கு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து 12 ராசிகள் 27 நட்சத்திரங்களுக்கும் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டேரட் கார்டு ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நவம்பர் மாதம் கும்ப ராசிக்கான பொது பலன் மற்றும் அதை தொடர்ந்து 3 நட்சத்திரங்களுக்கான முருகன் மெசேஜ் என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நவம்பர் மாதம் கும்ப ராசிக்கான பொது பலன் என்ன மேடம்? ஸோ கும்ப ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். இந்த நவம்பர் மாதம் இவங்களுக்கு பண ரீதியாக, பொருள் ரீதியாக, பொருளாதார இழப்புகள், பண ரீதியான இழப்புகள், ஏதோ ஒரு லாஸ் இருக்குது, வறுமையில் போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வரவுக்கு மீறின செலவு இருக்குது, எப்படி டேலி பண்ணுறது தெரியல, கடன் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரியான பணம் ரீதியான பிரச்சனை அவங்கள போட்டு அழுத்திட்டு இருக்குன்னா, ஸோ அதை சரி செய்யறதுக்கான ஒரு வித கொலாபரேஷன் அவங்களோட வேலையில், தொழிலில் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். ஸோ இந்த பணம் ரீதியான, பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், கடன் பிரச்சனையெல்லாம் அவங்க குறைக்கணும்னா இந்த மாதம் அவங்க அன்னதானம் நிறைய செய்யணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அன்னதானம் செஞ்சாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுடைய கர்ம பலன் அதிகமாகும், பாசிட்டிவான கர்ம பலன் அதிகமாகும். அண்ட் இதை சார்ந்து அவங்களுக்கு வெளிநாடு, வெளியூர்ல இருந்துலாம் நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கான விஷயங்கள் நடக்கும். இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கும் போது பணம் சார்ந்த, கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ரீடிங் வருது. ஸோ கண்டிப்பா கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த மாதம்? நம்ம கண்டிப்பா வழிகாட்டுதல், அதாவது ஒரு வழி கிடைக்கும். இந்த வழியில் போனால் அந்த கடன் பிரச்சனையை முற்றிலும் நம்ம அடைச்சிடலாம், தவிர்த்திடலாம் அப்படின்ற ஒரு வழி கிடைச்சிடும். கும்பம் ராசி அவிட்டம் நட்சத்திரத்திற்கான முருகன் மெசேஜ். கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுடைய அன்புக்குரியவங்கள் நிச்சயமாக இவங்க கூட சேருவாங்க. ஆனால் அவங்க சேர்றதுக்கு முன்னாடி அதற்கு இவங்க தகுதியானவங்களா இவங்கள மாற்றிக்கணும். ஸோ ஏதாவது நிறை குறைகள் இருக்கும், அவங்களுக்கு பிடிக்காத நிறை குறைகள் இவங்க சைடு இருக்கும், அதெல்லாம் மாற்றிக்கிட்டு அவங்க ரெடியாக இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுடைய அன்புக்குரியவங்கள் சேருவாங்க, அது யாராக இருந்தாலும். ஸோ அந்த ஒரு கன்ஃபர்மேஷனை முருகர் மெசேஜாகவே கொடுக்குறாரு. ஸோ கண்டிப்பாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் உங்களோட நிறை குறைகளை சரி செய்யும் பட்சத்தில் முருகனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கும்பம் ராசி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கான முருகன் மெசேஜ். கும்பராசி சதய நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுக்கு தேவையான ஒன்று, அது ஒரு நபராக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு வெற்றியாக இருக்கலாம், அவங்களுக்கு தேவையான மனசுக்கு பிடிச்ச ஒன்று அவங்க கிட்ட கண்டிப்பாக சேரும். அது சேர்ற வரைக்கும் முருகனே கதி அப்படின்னு சரணாகதி அடையணும். அதை தாண்டி போய் அது கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறது, வேறு விதமான தீய விஷயங்களில் போகிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. முருகரை மட்டும் நம்பி நினச்சா போதும். அவங்களுக்கு என்ன தேவையோ, மனசுக்கு பிடிச்சது அது நிச்சயமாக கிடைக்கும். அது வரைக்கும் முருகரே அவங்களுக்கு உற்ற துணை, உறுதுணையாக இருப்பார் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ முருகனே உங்களுக்கு உற்ற துணையாக இருக்க போகிறார் அந்த மாதத்தில். ஸோ எதற்கும் கலங்காமல் தைரியத்தோடு நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கும்பம் ராசி பூரட்டாதி நட்சத்திரத்திற்கான முருகன் மெசேஜ் என்ன மேம்? கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பழனிமலை முருகரை இவங்க வழிபடணும். முடிஞ்சால் பழனிக்கு போயிட்டு வரணும். பழனிமலைக்கு இவங்க போயிட்டு குடும்பத்தோடையோ தனியாகவும் அவங்களுடைய கன்வின்ஸ் படி போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக முருகருடைய ஒரு முழு அனுகிரகம் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது இருக்குது அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. முருகர் நம்மளோட கனெக்ஷனில் தான் இருக்கார் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு பழனி மலையை ஒரு கிரிவலம் மாதிரி சுற்றி வரணும். ஸோ அந்த மலையை சுற்றி முருகரை வழிபட்டுட்டு வந்தால் நிச்சயமாக முருகருடைய ஏதோ ஒரு அற்புதம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும்.
அதனுடைய கன்ஃபர்மேஷன் நிச்சயமாக கிடைக்கும். அவங்க அந்த கனெக்டிவிட்டி அவங்களுக்கு அப்போவே உணர்வாங்க. ஸோ ரொம்ப தூரமாக முருகரை விட்டு நான் இருக்கிறேன் அப்படின்றவங்களும் சரி, முருகருடைய கனெக்ஷன் எனக்கு கட்டாக இருக்குன்னு நினச்சி ஒரு நெகட்டிவான விஷயத்தில் இருந்தாலும் சரி, பழனிமலைக்கு போயிட்டு இந்த ப்ராசஸ் செஞ்சுட்டு வந்தால் இதெல்லாம் கிளியர் ஆகிடும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக. கண்டிப்பா கும்பம் ராசி போராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பழனிமலை முருகனை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டீங்கனாலுமே போதும், அவருடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் மாதம் கும்ப ராசிக்கும் அதை தொடர்ந்து 3 நட்சத்திரங்களுக்குமான பொது பலன்களை வந்துட்டு ரொம்ப துல்லியமா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. கும்ப ராசிக்காரர்கள் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் முருகன் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு அற்புதங்களை வந்து நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம கமெண்ட்ல ஓம் முருகன் டைப் பண்ணிடுங்க.